யோபுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. கவலை இருந்தா இரட்டிப்பான நன்மை அவன் பெற்றிருக்க முடியுமா? அவன் தேவ மனுஷன். கவலை மாற்றவர் ஒருவர் தான், புரிஞ்சுக்கணும். 3 குமாரத்திகள் 7 பிள்ளைகள் செத்து போனார்கள். அவன் வாழ்க்கைய அழிஞ்சு போச்சு. ஆடு மாடு செல்வம் சீமான் எல்லாம் போய்விட்டது. ஆனா அவன் கவலைப்பட்டு எங்காவது போய் உட்காந்து இருந்தானா, ஐயோ என் பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு, 7000 ஆடுகள் செத்து போச்சு, 3000 ஒட்டகள் செத்து போச்சு, 500 ஏர்மாடுகள் செத்து போச்சு, 500 கழுதிகள் செத்து போச்சு, என் மனைவி என்னை தூசித்து போயிட்டா, என் சொந்த பந்தம் ஓடி போச்சு, இனி ஏன் உயிர் வாழணும்? நம்ம தான் அடிக்கடி சொல்லுவோம், இனி ஏன்பா உயிர் வாழணும்? உயிர் ஆஸ்திரேலியா அமெரிக்காவில இருந்து வாங்கிட்டு வந்த பிரியாணி யாரு உயிர்? நண்பு தேவ பிள்ளைகளை நீ கொஞ்சம் யோசித்து பாரு. இனிமேட்டு ஏன் உயிர் வாழும்? கவலை எப்படி ஒடுக்கி சொல்லுது பாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யோபுடைய காரியத்தை மாத்திரம் நினைங்கள். அவன் இப்படி எல்லாம் உட்கார்ந்து விசனப்பட்டுக்கின்னு கவலைப்பட்டுக்கின்னு உட்கார்ந்து இல்ல. அவன் மனைவிடத்திலே சொன்னான், கத்தர் கொடுத்தா கத்தரை எடுத்துக்கினாரு. கத்தருக்கு சித்தமானால் என்னை மாற்ற முடியும் அவரால. எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது. என் ஜீவன் என் வாழ்க்கைய கரத்தில் இருக்கிறது. அழிஞ்சு போன பிறகு அதே வயிற்றில் எப்படி 10 குமாரர்கள் வந்தார்கள்? ஆண்டவருடைய அற்புதம், அதிசயம். அவரு சொன்னால் ஆகும் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளைகள், நீ கொஞ்சம் யோசித்து பாரு. கவலைதான். மோவா தேசத்துக்கு போனா நகோமி பிள்ளை 2 பிள்ளை செத்து போச்சு, கணவன் செத்துட்டான். கவலைப்பட்டு அங்கேயே இருந்தாளா? கவலைப்பட்டு அங்கேயே இருந்தால. நானும் கணவனே செத்துட்டான், பிள்ளைங்க செத்துச்சு, 2 மருமா வச்சு நம்மளை எப்படி காப்பாத்துவாங்க? நீங்க போயிடுங்கம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு. நான் போயிட்டு ஓடுற வண்டியில நான் போயிட்டு தலையை வச்சு பாத்துக்கிறேன் நான் சொன்னா, நீ கொஞ்சம் யோசித்து பேர். அந்த கிராமத்துக்கு வருகிறாள், பெத்தலேகுலத்துக்கு வருகிறாள், மாவ தேசத்தை விட்டு. அந்த ஜனங்கள் எல்லாம் பாக்குறது, இவன் நெகோமி அல்லவா, பலான வீட்டு பொண்ணு அல்லவா, அழுதுன்னு புலம்பி அடிச்சுன்னு வந்துங்கிறாள். என்ன நெகோமி என்று சொல்லாதீங்க, மாறாள் என்றால் ஆண்டவரின் கசப்பை கொடுத்திருக்கிறார். அப்படியே போயிச்சா? போவாசுடைய என் அன்பு தேவ பிள்ளைகளே, சொத்துக்கு சுதந்திரவாளி ஆயிட்டா ரூத்து. பெரிய கோட்டீஸ்வரி ஆயிட்டா, தேசத்தை ராணி ஆயிட்டா. என் அன்பு தேவ பிள்ளைகள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கவலை இருந்தா சொல்லிடு, சொல்லிட்டு நீ வச்சுக்காரு. கவலைனால என் அன்பு தேவ பிள்ளைகளே இன்னைக்கு பாடாப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த தேசமே. கவலை ஒரு மனுஷனுக்கு வருகின்ற போது அவனுடைய வாழ்வாதாரம் மாறுது. கவலை ஒரு மனுஷனை பிடிக்கின்ற போது இழைச்சுதான். கவலை ஒரு மனுஷனுக்கு வருகின்ற போது மரணம் கூட ஏற்படுகிறது. கவலை ஒரு மனுஷனுக்கு வருகின்ற போது மென்டல் ஆயிடுறான், ஒடுக்கப்படுகிறார்கள், சவப்பணமாயிடுறாங்க. கவலை, இந்த கவலை நீ எங்கிருந்து வந்தது, நீ என்ன பண்ண பாரு இன்னைக்கு நீ கேளு. கவலை என்று சொன்னால் என்ன? அதுக்கு மீனிங் என்ன? யார் சொல்றது? கவலை என்ன? அதுக்கு மீனிங் என்ன சொல்லலாம்? நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுடான்னா அப்படியே உடைந்து போன மாதிரியே உட்காந்துப்போம், திகில் பிடிச்சிடுவோம். என்ன ஆக போதோ ஏதாவது போதோ, தூக்கத்தை இழந்துருவோம், பசியை இழந்துருவோம், சாப்பாட்டை இழந்துருவோம், சந்தோஷத்தை இழந்துருவோம், சமாதானத்தை இழந்து ஐயோ 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 ஐயோன்னு இருப்போம். ஆனால் பிசாசு கொடுக்கிற அந்த கவலையை நீ நேசிக்கிறாய். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நேசிக்க மாட்டேன்றோம். கவலை வந்துச்சா, எல்லா மனுஷனுக்கும் உண்டு கவலை. சிறிய குழந்தை முதல் வயதானவர் இருக்கிறது, சிறிய குடும்பம் வரை கோட்டீஸ்வரம் வரை இருக்கிறது கவலை. கவலை இல்லாத மனுஷனுக்கு யாருமே கிடையாது. ஆனால் பிசாசவன் எப்படி இதை அனுபவித்து இருக்கிறான் பாருங்க. நமக்குள்ள ஒரு சந்தோஷம், முகமெல்லாம் சுருங்கி போயிடும். ஒரு கவலை வந்துச்சுன்னா பார்த்தா தெரிஞ்சிடும், அந்த பிள்ளை கவலையோடு இருக்கிறாங்கப்பா. என்ன எதுக்கு இருக்கணும்? அப்ப நீ கடவுளை நீ மறந்துடுற, ஜீவாதிபதி மறந்துடுற, உனக்காக 3ஆம் நாள் உயிர் எழுந்தார் அவரு மறந்துடுற, உனக்காக சிறையில் ஒப்பு கொடுத்தார் அவரு மறந்துடுற. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன், திகழாத, நான் உன் தேவன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன தேவனை நீ மறந்துடுற. ஆனா ஏதோ ஒன்று நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வேதம் இதை சொல்லப்படுகிறது. நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற போது ஜீவ வார்த்தை உன்னை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. கவலைனால யாரான ஒரு முழத்தை கூட்டுவானா, குறைப்பானா? நீ எடுத்து நீ வாசிப்பாய் என்று சொன்னால், கவலை ஒரு மனிதனை படுக்க வைக்குது. இந்த கவலை எல்லோரும் உள்ளத்திலும் இருக்குது.
எல்லா குடும்பத்திலும் இருக்குது. கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுவான், சதா காலமும் கவலையோடு இருப்பான். ஆனா தேவராஜ்யம் சொல்லப்படுகிறது, நீ எடுத்து நீ வாசிப்பாய் என்று சொன்னால், நீங்க கவலைப்படக்கூடாது, என்கிட்ட சொல்லன்றார். உன் கவலைய யார்கிட்ட சொல்லணும்? எத்தனை பேர் வந்து சொல்லி இருக்கிறீங்க சொல்லு. எத்தனை பேர் வந்து விசுவாசம் கிடையாதுங்க. என் கவலையை அக்கா யாருகிட்ட சொன்னா என் பொழுது வெடியும், பொழுதே வெடிச்சிடுங்க என் கதையை சொன்னா. நீ யார தேடுற? கவலை போறதுக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, மரத்தின் அடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பான் ஒரு குருவியை வைத்துக் கொண்டு, கிளி. ஒரு நூல் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருப்பான் ஜோசியக்காரன். உடக்கடிக்கிற வருவான். உன் கவலை எங்க கொண்டு போது பாரு, உன் கவலை எங்க கொண்டு போது பாரு. அப்போ ஏசப்பாவை நம்ம விட்டு தூரமா பிசாசு எப்படி கொண்டு வரான் பாரு, உன்னை எங்கெல்லாம் போ வைக்கிறான் பாரு. அப்புறம் மத்த சொல்லுவான், அந்த கவலைனால உனக்கு ஆகல, இந்த மாசம் ஆகல, இந்த மாசம் ஆகல்றான்னா என்னமா பண்ணுவேன்? அவன் சொல்லிட்டு போறான் பாரு, இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் வரை ஆகல, இந்த வருஷம் உனக்கு ஆகாத வருஷம், இந்த நாள்ல உனக்கு ஆகாத நாள். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு கவலை வந்துவிட்ட ஒரு மனுஷனுடைய நிலைமை மாறுகிறது. இந்த கவலை போக்குதான் இயேசு பிரான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? என் கவலை மாற போதுப்பா, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வழிவாசலை உருவாக்கிறார். உனக்கு கவலை வந்துச்சா? யார்கிட்ட சொல்லணும்? இப்ப சொல்லு. அப்பா கிட்ட சொல்லணும் இல்லையா? எத்தனை பேரு போய் சொல்லினே இருக்கிறோமா? நம்மளே போட்டு நம்மளே மனசுல வச்சுக்கிட்டே இருக்கிறோமா? நம்மளே மனசுல போட்டு உருக்கி இருக்கிறோம். நீ கொஞ்சம் யோசித்து. அப்பா கிட்ட சொல்லணுங்க. யார்கிட்ட சொல்லணும் பிள்ளைங்களா? அப்பா கிட்ட சொல்லணும். அதுக்கு எதனா பர்மிஷன் உங்களுக்கு வேணுமா? எதனா விசிட்டிங் கார்டு வேணுமா? எதனா பணம் வேணுமா? எதனா பொருளாதாரம் வேணுமா? வாகனம் வேணுமா? அப்பா கிட்ட சொல்றதுக்கு என்ன வேணும் உனக்கு? அவர்தான் சொல்றாரு, இப்ப எடுத்துக்கோ. பிலிப்பியர் 4:6 வாசி. அதுல எழுதப்பட்ட வாசகம் பாரு. நீங்க ஒன்றுக்குமே கவலைப்படாத, நீ நானும் புரிஞ்சு புரியாம அறிஞ்சு அறியாம வாழ்ந்துட்டு செத்து போறத பாக்குறோமே தவிர மோட்சத்துக்கு போற வழியை நம்ம தேடல. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எந்த காரியானாலும், எந்த விவகாரமானாலும், மலைய போல பிரச்சனை இருந்தாலும், கடல் போல அலைகள் இருந்தாலும், அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு சொல்லத்துதான் வந்துக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், உனக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும், புரியுதம்மா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்க போறோம்? நம்ம இருதயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம். எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிட்டு கொட்டிட்டு போறோம். ஆமென், அல்லேலூயா. நீ சேர்த்து வச்சா டேஞ்சர், நீ சேர்த்து வச்சா நமக்கு டேஞ்சர். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும், மரணம் பயம் வந்துடும் கட்சியில. அன்பு தேவ பிள்ளைகள், யாருடைய சரீரம் இது? அவர்து. ஆமென். யாருடைய ஜீவன் இது? யாருடைய வாழ்க்கை இது? யாருடைய உலகம் இது? நீ கொஞ்சம் யோசித்துப்ப. நீ கவலைப்படுறதுனால உனக்கு என்ன வந்துரு போகுது? ஒண்ணுமே கிடையாது, டேஞ்சர் ஆயிடுவேன். அதனால்தான் எல்லாவற்றையும் குறித்து எனக்கு என்ன பண்ணு, வேண்டுதுனாலும் எனக்கு தெரியப்படுத்தாதே. நீ ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு ஏமா, சாப்பாடு நம்ம கண்முன்னு இருந்தா ரொம்ப சுகமா பலமா இருக்குமா? சாப்பிட்டா தானமா ஆகாரம் நல்லா ருசித்து சாப்பிட்டு வயிறு திருப்தி ஆனதானே கொஞ்சம் பலம் இருக்கும். சாப்பாடு மாத்திரம் கறிமீனை பார்த்துக்கிட்டு இருந்தா வயிறு நஞ்சிடுமா? நீ சொல்லு. நீ ஆண்டவரே எனக்கு இருக்கிற தவிர அவர்கிட்ட நீ சொல்ல மாட்டேன்ற. கவலை போறதுக்கு ஒரு வழி வாசலே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. உனக்கு எல்லா பிரச்சனை இல்லாத மனுஷனும் கிடையாது, கவலை இல்லாத மனுஷனும் கிடையாது. அத நீ என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டிய முறையில சொல்லணும். சொல்ல வேண்டிய முறை ஒண்ணு இருக்கு தெரியுமா? சொல்ல வேண்டிய முறை, உன்னை நோக்கி பாக்கண்டான்னா உனக்குள்ள ஒரு பயத்தோடு பயந்து சொல்லணும் அவர்கிட்ட. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம், சிறுமைப்பட்டு ஆவின நொறுங்குண்டு. ஆமென், அல்லேலூயா. எதுக்கு நடுங்கனா? எனக்கு நடுங்கன்னு சொன்னாரா? என் வசனத்துக்கு நடுங்கணும்னு சொன்னாரா? பத்தியா? ஜீவ வார்த்தை, இந்த வார்த்தையை கேட்கறவங்களுக்கு விடுதலை. ஆமென். அதனால்தான் ஆண்டவர் சொல்ற, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. தேவ வசனத்தை நீ கேட்க கேட்க உன் கவலை, உன் பாரம், உன் சஞ்சலம் எல்லாம், உன் தவிப்பு எல்லாம் மாறும். இப்ப அப்பா கிட்ட நம்ம சொல்லிட்டோம், எஸ் அப்பா எனக்கு இந்த பிரச்சனையா, ஓகே சொல்லிடணும்.
உன் விசுவாசத்தை பொறுத்து நடக்கணும். அதுவும் புரிஞ்சுக்க. நீ ஆவில நொறுங்குண்டு பயந்து ஆண்டவராச்சே நீ கடந்து வந்து சொல்ற வார்த்தை உடனே நடந்துரும். கொஞ்சம் தெனாவட்டு இருக்கும், கொஞ்சம் தொலை நிமித்தி சொல்லுவார்கள், கொஞ்சம் லேட்டா நடக்கும். நடக்கிறப்ப நடக்கட்டும், சொல்ல சொன்னாரு, நம்ம சொல்லிடலாம். உன் விசுவாசம் ஆக கடவுது. ஆமே, அல்லேலூயா. நான் ஏசப்பா பார்த்து சொல்லிட்டு பிரதர், என் கவலையே போலையே, என் கவலையே போலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இது வரையும். ஆனா ஆண்டவர் ஒரு வழியே கட்டு தந்துட்டாரு. ஏசப்பா கிட்ட அவரிடத்தில் வந்து, யாரிடத்தில் வந்து, ஏசப்பா இடத்தில் வந்து அவர் தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை வந்து ஏசப்பா கிட்ட பாதத்துல நீ சொல்ல கூட வேணாம், நீ பாரத்தை கொண்டு வந்து இருக்கிறாய், கவலையை கொண்டு வந்து இருக்கிறாய்ன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட நீ நீ எதுக்கு வந்தது தானே. நம்ம எதுக்கு போவோம்? எதுக்கு போவோம்? நம்மளுடைய குறைகள் மாறணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், நம்மளை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், காக்கணும். இதுக்குதான் ஆண்டவர் இடத்தில் நம்ம வரோம். ஆனா என் அன்பு தேவ பிள்ளைகள் அவருக்கு தெரியும். ஆனா வேதம் சொல்லப்படுகிற இன்னைக்கு சூழ்நிலை எப்படி ஓடிங்குது உலகம்னா, அரிசி இல்லையா கவலை, குழம்பு இல்லையா கவலை, துணி இல்லையா, துணி இருக்கும், யாரப்பட்ட துணி அது கூட கவலைப்பட்டு இருப்போம், புது துணி நல்லா இல்லையான்னு. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டு பிரச்சனை குறித்து நீ ஏன் கவலைப்படல? எடுத்து வாசி. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 20வது வசனம் வாசி. ஆண்டவர் சொல்றாரு, உங்க தட்டு முட்டுகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏமா உன்னை படைத்தட்டுமா? அவர் தான் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுக்காது இருப்பேனா? என் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற போது உணவு கொடுக்க மாட்டேனா? வாழ்கின்ற வாழ்க்கையை நான் தரமாட்டேனான்றார் ஆண்டவர். இங்க எடுத்தது சொல்றாரு, உன் தட்டு முட்டுகளை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நாளைக்கு என்ன வேணும், நாளன்னைக்கு என்ன வேணும், அடுத்த மாசம் என்ன வேணும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன வேணும், நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் கண்ணுக்கு எதிர பார்த்து கொண்டிருக்கிறாயே, வானத்து கீழே சிறகடித்து பறகு கொண்டிருக்கிற ஆகாய பறவைகள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதா? காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிருக ஜீவன்கள், ஊர்வன பரப்பான இவையெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதா? ஆனா மனிதன் மாத்திரம்தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உன் தட்டு முட்டுகளை குறித்து நீ கவலைப்படாத. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வேதனையெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஐயோ நாளைக்கு இல்லையே, நாளன்னைக்கு இல்லையே என்று. ஆண்டவர் உன்னோடு கூட பேச ஆயத்தமா இருக்கின்றார். கவனமா நீ கேளு. வேத வசனம் சொல்லப்படுகிறது, அப்படி நீ கவலைப்பட்டு உட்கார்ந்து நினைச்சானா, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை எடுத்து வாசிப்பாய் என்று சொன்னால், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளைத்தை கூட்டுவான். நீ கவலைப்பட்டு இருந்தா யாருமா இந்த உலகத்துல உன் கவலையை தானே வாங்கிக்க முடியுமா? நீ சொல்லு. உன் பாரத்தை தானே குறைக்க முடியுமா? அதுக்கு வழி சொல்லு. இந்த உலகத்துல எவனாதான் பிறந்திருக்கிறானா? ஆனா தேவனுடைய வார்த்தை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது, நீ கவலைப்பட்ட நீ டேஞ்சர்னு அர்த்தம். போர்டு மாட்டிக்கோ கழுத்துல. வீட்டுல போயிட்டு வசனத்துக்கு கீழே டேஞ்சர்னு எழுதிக்க, அபாயம், டேஞ்சர்னு அபாயம். நான் சொல்லல, நீதிமொழிகள் எடுத்து வாசி. 12வது அதிகாரம் 25வது வசனம் வாசி. மனுஷன் இதயத்தில் உள்ள கவலை எதை ஒடுக்கும்? எதை ஒடுக்கும்? வாழ்க்கையோ ஒடுக்கும், உன் சரீரத்தை ஒடுக்கும். என் அன்பு தேவப்பிள்ளை நல்லா புரியுதா பாருமா? ஆண்டவர் சொல்ற, மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும்.